வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நம்ம சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியது. ஆனால் இன்னைக்கு ஒரு வெரி ஹை வாலட்டைல் மூவ் சொல்லலாம். கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மைனஸ் 300 பாயிண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் லோக்கும் ஹைக்கும் போயிட்டு வந்ததில். ஸோ அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 65 புள்ளிகள் குறைந்து 25,167.50 முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கு இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா லோ 24,919.80 அப்படிங்கிற லெவலையும் டச் பண்ணினது. ஸோ அட்வான்சஸ் 704, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1771. மெயினாக மார்க்கெட்டில் காலையில் 10:45 இன்றைய லோவை டச் பண்ணினது. அதுபோல் 25,300 அது கிட்டத்தட்ட 1 மணிக்கு டச் பண்ணினது. ஆனால் அந்த லெவலில் நிற்க முடியல. திருப்பியும் ஏற்ற இறக்கத்தோடு இருந்து க்ளோசிங்கில் 25,167 முடிஞ்சிருக்கு. மெயினாக செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி அக்ராஸ் ஒரு பேங்கிங் அண்ட் கன்சியூமர்ஸில் அதுதான் இன்றைக்கி ஒரு ஹெவியாக விழுந்ததில் ஒரு முக்கிய காரணிகள்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல் அண்ட் எனர்ஜியில் ஒரு பையிங் இருந்தது. மிட் செலக்ட் பேங்க், பிஎஸ்சி பேங்க் வீழ்ச்சி. அப்புறம் பிஎஸ்சியில் இன்றைக்கி ஐசிஐசிஐ பேங்க், ட்ரெண்ட், பிஎல், ஆக்சிஸ் பேங்க், எல்என்டி as the top gainers. மறுபுறம் டாப் லூசர்ஸ். மறுபுறம் அல்ட்ராடெக், எட்டர்னல், ரிலையன்ஸ் அண்ட் இண்டிகோ. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வித் கெயின்ஸ். இதுதான் இந்த பார்ஷியலாக விழுந்து குஷன் பண்ணி மேலே தூக்கி ஓரளவுக்கு நிறுத்தியது என்று சொல்லலாம். மேலும் இன்றைக்கி 900 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவும் 60 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையும் டச் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக டொமஸ்டிக் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு கிரிப்பு பார்த்தோன்னு வச்சுங்களேன். வாலட்டிலிட்டி அது மெயினாக இந்த குளோபல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது ஒரு மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டையே ஒரு நெகட்டிவாக இம்பேக்டை டெய்லி கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் எல்லாம் சரியாக இருக்குது, சென்டிமெண்ட்டு தான் சரியில்லை. அதனால் சந்தைகளை பொறுத்தவரை வேல்யூ பையிங் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டராக போயிட்டுருக்கு. ஸோ யாரெல்லாம் பணம் இருக்கோ அவங்கெல்லாம் வேல்யூ பையில் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல் நம்முடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் வீழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு ப்ரெஷர். தென் குளோபலில் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு எட்டாக்கணி போய் நோக்கி கொண்டிருக்கிறது இல்லையா, அது ஏற ஏற மார்க்கெட்டும் விழும். ஸோ மெயினாக நீங்கள் கோல்டும் பார்த்திங்கன்னா 7,162 ரூபாய் அதிகரித்து 1,87,727. மெயினாக இங்கே தங்கத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது 24 கேரட். அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டு கேட்டிருந்தார். இட்ஸ் 24 கேரட். இதுமாதிரி சில்வர் பார்த்தோன்னா 9,349 ருபீஸ் அதிகரித்து 3,33,521 க்ரூட் ஆயில் 41 ரூபாய் அதிகரித்து 5,558 முனையமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளுடைய நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்கெல்லாம் அந்த ஏப்ரல் டு டிசம்பர் ப்ரீமியம் 2.50 lakh crore வசூல் பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ஒன். அதுபோல் இந்த பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய 2 துறைகள், அதாவது ஒரு ரீரேட்டிங் துறைகள் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. ஒன்று ஏரோஸ்பேஸ், அனதர் ஒன் டிஃபென்ஸ். இது ரெண்டுத்துலேயும் நிறைய ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க போகிறாங்க. அதனால் அதில் க்ரோத் ஸ்டோரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். அதுபோல் எட்டர்னல் அந்த டெலிவரி, ஃபுட் டெலிவரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஸோ க்ரோத் ஆனுவலாக 20% இருக்கும் என்ற எதிர்பார்ப்பை அவர்களும் கூறியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் சொல்லலாம். ஸோ ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. அதனால் வீக்னஸ் பியாண்ட் ப்ளூ சிப்லேயும் இன்றைக்கி இருந்தது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஸ்விக்கி, ஐசிஐசிஐ பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இது 3லேயும் நடந்திருக்கிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா 1 கோடி வால்யூம் இன்றைக்கி ஆஃப்டர் மே 2025 இன்றைக்கி தான் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான வால்யூமை நடத்தி கொடுத்துருக்கிறது என்று சொல்லலாம். இதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் 13 லட்சம் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 25,120.90 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும்.
அதுபோல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 25,362.85. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயங்க 24,912 அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டான புள்ளி. அது கிட்டக்க வந்துட்டு தான் திரும்பி இருக்குது. அதுமாரி வால்யூமும் 1 கோடி நடந்திருக்குல்ல, அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ரீஸ்ட்ரக்சர் ஆகிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து ஏறி இருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆன மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வர இருப்பதனால இன்றைக்கி ஈவினிங் பேசக்கூடிய ட்ரம்ப்பினுடைய அந்த டாவோஸினுடைய இம்பேக்ட் சந்தைகளில் வந்து நாளைய தினம் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். போல் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை வாட்ச் பண்ணுங்கள். அது வீழ்ச்சி அடைந்தால் மார்க்கெட் ஏறும். நன்றி, வணக்கம்.